நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்க்க போகிறோம். 500 30% மதிப்பில் 20% என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 500 நான் எழுதிக்கிறேன். எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30% நான் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். 30% வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 0 குறைச்சிரும், ஒரு 0 குறைச்சிரும். 50 × 3 எவ்வளோன்னா 150 வருது எனக்கு. 50 × 3 150 எனக்கு விட கிடைக்குது. அந்த 150லாம் நீங்கள் 20% கண்டுபிடிக்கணும். 150 இன்ட்டு போட்டுக்கோங்க. 150 × 20 டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க. அடிங்க ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 5 × 2 எவ்வளோ நண்பா? 15 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 30 கிடைக்குது எனக்கு விட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் ஆன்சர் இந்த கணக்குக்கு. ஸோ இது யார் ரைட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுவீங்க. அடுத்த கணக்கு வந்து முதல் எண்களின் 7 எண்களின் கூடுதல் வந்து 253 எண்ணின் மதிப்புன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஆப்ஷனில் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபார்முலா n+1 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்க்குறேன். 22 போட்டு பார்க்குறேன். ஸோ 22 போட்டு செஞ்சு பார்ப்போம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு வருதுன்னு தெரில. 22 n+1 = 23ன்னு போட்டுக்கலாம். டேரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். 23 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 22ல் 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 11 வரும் நண்பா. 2 2 11 2 22 11 × 23 வந்து நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 253 எனக்கு வந்துச்சு. ஸோ இதான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் ஆன்சர். இந்த கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பாகவே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றிருக்காரு. அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னராக வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னன்னு சொல்லி இந்த கணக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கும் போது எனக்கே புரியலையே, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான கணக்கு, அவங்களும் வைக்கணுங்கிறக்காண்டி டிஎன்பிஎஸ்சிக்காரங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தாங்க, கொஞ்சம் யோசிச்சா நீங்கள் செஞ்சிடலாம். 8:50 நீங்கள் போட்டுக்கோங்க. 20 நிமிடத்துக்கு முன்னாடி சுனில் வந்து உணர்ந்திருக்காரு. கூட்டம் துவங்க 20 நிமிடம் முன்பே சுனில் என்பவர் 8:50க்கு சென்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கூட்டம் துவங்குறதுக்கு 30 நிமிடம் முன்னராக வந்துவிட்டாக உணர்ந்திருக்காரு. ஸோ அவரோட அசிங்கமாக விடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 நிமிடம் தான் கரெக்டு. 8:50க்கு வந்திருக்காரு, கூட்டம் துவங்குறதுக்கு 30 நிமிஷம் ஆகுதுன்னு இருக்காங்க. 30 நிமிடம் வந்துட்டிங்கன்னா அந்த 8:50ஓட 30 நிமிடத்தை கூட்டிருங்க. கூட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா 8:50 + 30 நிமிடம் என்னன்னா 30 நிமிடம் அரை மணி நேரம். 8:50ல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 30 நிமிஷத்தை கூட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 8:50ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி நேரம் ஆயிரும். 9 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிரும். அதில் இன்னும் 20 நிமிஷம் கொடுத்தோன்னா 9:20 ஆயிரும். நீங்கள் வந்து கணக்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8:20 தான். ஸோ இவங்க 9:20 கொடுத்தா 9 போட்டுக்கலாம். ஸோ 8:20 தான் அஸ்யூம் தட். இவரோட கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 தான் வந்திருக்காரு. 50 நிமிஷம் கூடி இருக்கு. அப்படி பார்த்தா 9 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கூட்டி 40 கழிச்சிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. 40 கழிச்சிங்கன்னா 8:20 தான் வரும். ஸோ இதற்கான விடையை வந்து பார்த்தீங்கன்னா 8:20 தான். ஏன்னா 30 நிமிடம் முன்னராகவே வந்துவிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 நிமிடத்தை கூட்டி பாருங்கள். கூட்டினீங்கன்னா 0 8ல் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு வேறு மாதிரி கணக்கு 9:20 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 இங்கே கொடுத்துருக்கான். 9 கொடுத்தா 9 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு வீட்டின் 4 அலைபேசிகள் உள்ள காலை 5 மணிக்கு வந்து 1 ஒலிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் அலைபேசி வந்து 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி 50 நிமிடங்களிலும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் ஒன்றாக ஒலிக்க எவ்வளோ நேரம் ஆகுங்க? எல்சிஎம் போட்டுருங்க. இந்த பாக்ஸை போட்டு வச்சுருங்க. 20 நிமிஷம் 30 நிமிஷம் போட்டு எல்சிஎம் அடிச்சிங்கன்னா இந்த வேல்யூ வரும். 2 வந்து கடைசி வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா அந்த 1 3 2 5 ரிமைனிங் வரும். எல்சிஎம் போடுறதுலேருந்து அந்த கணக்கு செஞ்சிருவீங்க. 600 வருது நண்பா எனக்கு எல்சிஎம். அது 60 நிமிடத்தால் டிவைட் பண்ணால் 10 நிமிஷம் வரும். 10 மணி நேரம் வருது. 5 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 6 7 8 பிற்பகல் 3 மணி தான் ஆன்சர் இதுக்கு. அதாவது என்னென்னா அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் ஷார்ட்டாக எப்படி செய்யணுங்கிறத. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர ஆண்டின் ஒன்றின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 80,000 சொல்கிறான். முதல் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 4% அதிகரிக்குது. அதோட தற்போதைய விலை என்னன்னு சொல்லி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் 80,000 ஒன்று போட்டுறக்கூடாது. ஆனால் அதுதான் தவறான விடை. அதாவது என்னென்னா இந்த 80,000 4% போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 33,200 வருது. 80,000ல் 3,200 கழிச்சா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 800 ப்ளஸ் ஒரு 76,800 வருது நமக்கு விடை வந்து. ஸோ இந்த இதில் 4% கூடுதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் தான் நீங்கள் கணக்கு பண்ணணும்.
76,800 டிவைடட் பை 4% நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் வரும். அந்த சம் அமௌண்ட்டோட அந்த 70,800 ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான விடை வந்து கிடைக்கும். ஸோ கரெக்டான விடை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பான். டி தான் இதற்கான கரெக்டான விடை. 79,872 ரூபாய் என்பது தான் மிக மிக சரியான துல்லியமான விடை. ஸோ இது வந்தவங்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வீடியோ அடுத்த கணக்கில் அடுத்த பாட்டில் நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.